சீமானுக்கும் இவங்க கொடுத்த டார்ச்சர் சும்மா ஒண்ணும் கிடையாது. அந்த லேடி விஷயத்தை வச்சு எக்ஸ்ட்ரீமா போய் அதை கொண்டு போனது யாரு? அதுல டிஎம்கேக்கு ரோல் இல்லை. அப்புறம் ஒரு 100 பெய்டு மவுத்ஸை வச்சுக்கிட்டு டே இன் அண்ட் டே அவுட் சோசியல் மீடியால சீமானுக்கு எதிராக நடக்கிற ஸ்லாண்டர் கேம்பெயின், ஃபுல் டைம் ஸ்லாண்டர் கேம்பெயின் அகேன்ஸ்ட், அதுக்குன்னே ஆளுங்களை வச்சிருக்காங்க. மனநோய் மருத்துவமனைகளை சேர்த்து சிகிச்சை கொடுக்க வேண்டிய சில ஜென்மங்கள் காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் சீமான திட்டுறதுதான். அது எப்படிங்க இப்படி எல்லாம் மனிதர்களால இருக்க முடியும்? இதுல அவங்க தன்னை பெரியாரிஸ்ட் எல்லாம் சொல்லிக்கிறாங்க. These guys call them as பெரியாரிஸ்ட். ஒரு மனிதன் எவ்வளவு வேணா தப்பு பண்ணிட்டு காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் ஒருத்தனை திட்டுறது உன்னோட முழு நேர தொழில்னா சத்தியமாக சொல்லுகிறேன், நீ மனநல சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட வேண்டியவன். இதுல பெரிய ஐடியாலஜி பெரியாரு இதெல்லாம் நீ பேசுறது என்பது உன்னை நீயே ஏமாற்றிக் கொள்வது. உன்னுடைய நலனில் அக்கறை கொண்டு நான் சொல்லுகிறேன், நீ ஒரு நல்ல மனநல மருத்துவரை பார்ப்பது உனக்கு நல்லது. இதெல்லாம் காசு கொடுத்து இயக்கிறது யாரு? நான் எவனையும் பேர் சொல்லல, இவங்க எல்லாம் யாருன்னு தெரியும். சீமானுக்கு எதிராக தமிழ்நாட்டில் நடந்த மாதிரியான ஸ்லாண்டர் கேம்பெயின் வேற எவனுக்கு எதிராக நடந்ததில்லை. அந்த காலத்துல ஜெயலலிதாக்கு எதிராக பண்ணுச்சு திமுக, எம்ஜிஆருக்கு எதிராக பண்ணுச்சு, வாயால சொல்ல முடியாத அளவுக்கு கேம்பெயினை திமுக ரன் பண்ணுச்சு. 8க்கும் 10க்கும் நடுப்புற இருக்க ராமச்சந்திரான் வாங்க, இதெல்லாம் எம்ஜிஆருக்கு எதிராக திமுக பேசின பேச்சு. 8க்கும் 10க்கும் நடுப்புற இருக்க ராமச்சந்திரா முரசொலியில நடிகர் கட்சி தான் எழுதினான். 72ல இருந்து 77 எம்ஜிஆர் ஆட்சி பிடிக்கிற வரைக்கும் ஜெயலலிதாக்கு எதிராக சொல்லவே முடியாத அளவுக்கு பேச்சுக்களை